ஆனால் அதே வசனத்தை உண்டாக்கின என்னுடைய ஏசப்பா இன்று சிலுவையில் அறையப்பட்டவராக அவர் ஒத்தாசையான அந்த பர்வதங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரே. அவருக்கு ஒத்தாசை வரல அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களும் நானும் மட்டும்தான். பாருங்கள், ஏசப்பா வந்துட்டு ஏற்கனவே பிதாவினால் ஒரு முறை அவர் கெத்செமனே தோட்டத்தில் கைவிடப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு. ஆனாலும் அவர் பிதா கிட்ட என்ன சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் இதை எடுத்து போடுங்க, ஆனாலும் உங்களுடைய சித்தம் மட்டும் நடக்கட்டப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயம் அவர் ஒருவேளை நம்மக்கிட்ட மனதிருகி அப்படின்னு சொல்லிட்டு பிதாவே என்று அவர் கெஞ்சுகிறார். பிதாவினால் அவர் கைவிடப்பட்டவராக அவர் சிலுவையில் அறையும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை தான், சரி பிதாவால் நான் கைவிடப்பட்டேன், என்னோட அப்பா என்னை கைவிட்டுட்டாங்க, இவர் தேவன் தானே, தாவீதின் தேவன் தானே, இவர் என்னை கைவிட மாட்டார், தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் என்னை கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் பாருங்கள். ஒரு அப்பாவையும் ஒரு மகனையும் பிரித்த பாவம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவருக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம், கைவிட தெரியாத தேவன் அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் தொங்கி கொண்டு அந்த நேரத்தில் கூப்பிடும்போது அவர் எதுவுமே ஆன்சர் கொடுக்காத தேவன், அவர் எவ்வளோ மனம் கவலைப்பட்டிருப்பார். இது எல்லாம் நடக்கும்னு தெரியும். ஆனாலும் ஒரு விஷயம் அவர் நோக்கி கேட்டார் இல்லை, ஏசப்பா தேவனே எனக்கு எப்படியாவது மனம் இறங்குங்கன்னு ஒரு விஷயம் கேட்டார்ல. நம்ம ஈஸியாக பாவம் பண்ணிடுறோம், நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, இது கிருபையின் நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக போயிடுறோம். ஆனால் ஒரு மகனை தன்னோட தகப்பன் கிட்டேருந்து பிரித்ததை குறித்து நம்ம நினச்சி பார்த்துருக்குமா? ஒரு நிமிஷம் நம்ம அவங்களுடைய அன்பை நம்ம வெளிக்கிட்டோம். அவங்களுடைய ஐக்கியம் என்ன அப்படின்னு நம்ம லூக்காவில் படிச்சுனா தெரியும். அவங்க எவ்வளோ அன்பாக இருந்தாங்க. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுடைய பாவங்கள் தான், நம்மளுடைய பாவங்களால் அவர் சிலுவையில் தொங்கியிருக்காரு. நம்மளுடைய பாவங்களுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்மளுடைய பாவங்களால் தான் அவர் சிலுவையில் தொங்கியிருக்கிறாரு. பாருங்கள், கடைசியாக 2 பேதுரு 3 அதிகாரம் 9 நம்ம பார்க்குறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இப்போ அவர் நம்மக்கிட்ட கேட்குறது ஒன்று தான். அவர் நம்மளுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காருல்ல, நம்ம அதுக்காக பண்ண போகிறது ஒன்று தான், நம்ம மனம் திரும்பணும். நம்ம இந்த நாள் வரையும், நம்ம இந்த நிமிஷம் வரையும் நம்ம எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம இனிமேல் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அவருடைய வருகை எப்போ வேணால் இருக்கலாம். அவர் மெதுவாக தாமதமாக தான் வருவார் அப்படின்னு இல்லை. அவர் நம்ம மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்பினா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் நம்மளுக்காக பலியானார்ல. அதுக்கு நம்ம செய்ய போகிற ஒரே கடமை நம்ம மனம் திரும்பணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேலை வரைக்கும் நாங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இனிமேல் நாங்கள் மனம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்வு வாழணும். அப்பா பரிசுத்த உணர்வு எங்களுக்கு வேணும் தகப்பனே. ஆண்டவரே, உண்மையும் ஆண்டவரே உங்கள் பிதா கிட்ட இருந்து பிரித்து அந்த பாவம் ஆண்டவரே, அதுக்கு பலியாக தகப்பனே ஏசப்பா, நாங்கள் மனம் திரும்பி வாழ, எங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் மனம் திரும்பி வாழ ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் உலகம் முழுவதும் கொண்டு செல்றதுக்கு எங்களை ஒரு வாய்க்காலாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு பார்த்தா எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. உம்முடைய ஒரு பாதத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ये हम तालियां बजाकर धन्यवाद करें परमेश्वर का। बहुत ही खूबसूरती से उन्होंने इस वचन को बताया। हे पिता, क्यों तूने मुझे ठुकरा दिया? क्योंकि परमेश्वर ने इसलिए ठुकराया कि हम किसी जानवर के लहू के द्वारा हमारे पाप क्षमा नहीं किए, ना ही किसी मनुष्य के पाप के द्वारा लहू के द्वारा हमारे पाप क्षमा किए हैं, लेकिन परमेश्वर के पवित्र लहू के द्वारा परमेश्वर ने हमें छुड़ाया है। यही कारण है कि पिता ने अपने लौते पुत्र को हमारे लिए दे दिया कि उसके लहू से हम सब लोगों के पाप बचाए जा सके। आइए हम लोग इस समय 5वें वचन की ओर बढ़ें और हम लोग देखें कि जैसे यीशु ने कहा कि मैं प्यासा हूँ। हमारे बीच में बहन ज्योति हैं जो आकर इस वचन को बांटने जा रहे हैं। हम ताली बजाकर उनका स्वागत कर सकें। प्रेज़ द लॉर्ड सबको। मैं परमेश्वर का धन्यवाद करती कि आप सब लोगों के सामने मुझे वचन बांटने का मौका दिया। मैं पास्टर जी का भी धन्यवाद करती हूँ।
जैसे कि हमने चौथा वचन देखा है, अभी हम पाँचवें वचन की ओर चलते हैं। जॉन 19:28। इसके बाद यीशु ने यह जानकर कि अब सब कुछ पूरा हो गया, इसलिए कि पवित्र शास्त्र में जो कहा गया है वह पूरा हो, कहा, मैं प्यासा हूँ। इसमें 3 बातों को बताया है। पहला, सब कुछ खत्म हो गया। दूसरा, सारा वचन पूरा हुआ। तीसरा, मैं प्यासा हूँ। मैं प्यासा हूँ। जब कलवरी क्रूस में यीशु मसीह ने अपने जान दिए, तब वो कह रहे थे कि मैं प्यासा हूँ। यीशु मसीह प्यासे थे हमारे जीवन के लिए, हमारे जान बचाने के लिए प्यासे थे। यीशु मसीह ने कलवरी क्रूस में हमारे पापों के लिए अपनी जान दी, जैसे कि हम देखते जॉन 3:16 में, क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम किया कि उसने अपना एक लौता पुत्र दे दिया, ताकि जो कोई उस पर विश्वास करे वह नष्ट न हो परंतु अनंत जीवन पाए। जैसे कि पवित्र शास्त्र में लिखा है कि यीशु मसीह ने अपने कार्य पूरे किए। यीशु मसीह हमारे पापों से मुक्ति दिलाने के लिए आए थे और हमें इस संसार में अनंत जीवन देने आए थे। क्या कोई अपना पुत्र हमारे पापों के लिए दे सकता है? नहीं, पर परमेश्वर ने अपना एक लौता पुत्र हमारे पापों के लिए दिया ताकि हम अनंत जीवन जी पाए। इसमें मैं बताना चाहूँगी, मैं प्यासा हूँ। यीशु मसीह प्यासे थे क्योंकि कलवरी क्रूस में उन्हें कोड़ों से मारा गया, पीटा गया और वो एक बूंद पानी के लिए तरस रहे थे, जैसे कि सिर्फ उनके मुंह में लग जाए। पर यीशु मसीह वो चाहे तो वो मिराकल कर सकते थे, जैसे कि पानी से दाखरस बनाए थे और बहुत सारे चमत्कार यीशु मसीह ने किए थे। पर यीशु मसीह प्यासे थे हमारे जीवन के लिए, हमारे लाइफ बचाने के लिए इस जगह में, इस संसार में आए थे। यीशु मसीह ने अपने आप को बहुत नम्र बनाए और दीन बनाए, और जैसे हम आम इंसान की तरह उन्होंने जीवन जिए। यीशु मसीह ने हमारे जीवन बचाने के लिए अपने आप को सेक्रीफाइस किया और हमें मुक्ति दिलाने के लिए इस संसार में आए थे। यीशु मसीह ने हमें चुना है। यीशु मसीह ने हमें इसलिए चुना है क्योंकि हम यीशु मसीह के जो काम यीशु मसीह ने हमें दिया था उसको हम पूरा कर सके। यीशु मसीह किसी और को भी चुन सकते थे, पर यीशु मसीह ने हमें चुना। हम परमेश्वर का धन्यवाद करते कि यीशु मसीह ने हमें चुना है। जैसे हम देखते हैं साम्स 42:1, हिरनी नदी के जल के लिए हाफती है, वैसे हमें यीशु मसीह के लिए प्यासे होना है, उसके राज्य की खोज के लिए प्यासे होना है और उसके सुसमाचार बताने के लिए प्यासे होना है, और दूसरे की आत्मा बचाने के लिए प्यासे होना है। क्योंकि बहुत सारे लोग हैं जो सांसारिक जीवन जी रहे हैं, हम भी सांसारिक जीवन जी सकते हैं, पर यीशु मसीह ने हमें चुना है तो किसी मकसद से चुना है। हमें आत्मिक जीवन जीना है। और मैं बताना चाहूँगी कि जैसे यीशु मसीह ने अपने चेलों को कार्य दिए थे, जैसे मैथ्यू 28:19 में हम देखते हैं, इसलिए कि तुम जाओ और सब जाति के लोगों को चेले बनाओ। तो ये कार्य हमारा है, हमें परमेश्वर के इस कार्य को पूरा करना है और परमेश्वर के लिए हमें प्यासे होना है। मैं लास्ट में कहना चाहूँगी, जैसे यीशु मसीह आखिरी में अनाउंसमेंट कर रहे थे उन पापी लोगों के लिए, यीशु मसीह आए थे हमारे आत्मिक जीवन बचाने के लिए और हमारे आत्मिक जीवन के प्यासे थे। थैंक यू। தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அருமையாக வந்து சொன்னார். இந்த ஐந்தாவது வார்த்தையின் மூலியமாக இயேசு தாகமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய ரட்சிப்புக்காக சிலுவையிலே அந்த மரணத்தை குறித்து அது வந்து வெறும் சரீரமாக தாக மாத்திரம் அல்ல, ஆனால் ஒரு ஆவிக்குரிய தாகத்தை நாம் அந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்மளும் அந்த ரட்சிப்பை குறித்து தேவனை குறித்து அந்த தாகத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து கொள்ளலாம். இந்த வேளையிலே 6வது வசனத்துக்காக நாம் செல்வோம். நமக்காக பிரதர் உதயகுமார் வந்து எல்லாம் முடிந்தது இந்த வார்த்தையை சொல்லி நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்.
கரங்களை அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பு பிதாவே, இந்த வேளையிலே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை தியானிக்க கொடுத்த தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளை நீர் ஆண்டவரை பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரை ஞானத்தை தந்து உமது நாம மகிமைப்பட கிருபையாய் வழி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக 6வது வசனமாக நாம் தியானிக்க இருப்பது, இயேசு காடியை வாங்கிய பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் ஒருவேளை நாம் யோசிக்க வேண்டும், அவருடைய 2 கரங்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட நிலையிலே எப்படி காடியை வாங்கியிருக்க முடியும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், சற்று யோசிக்க வேண்டும். 2 கைகளிலே ஆணிகள் கடாயப்பட்ட நேரத்தில் கூட ஆண்டவர் காடியை வாங்கினார் என்று சொல்லி எப்படி பார்ப்போம்? காடி என்று நாம் எதை சொல்லுகிறோம்? காடி என்பது கசப்பு என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 27:34 சொல்லப்பட்டிருக்கிறது, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். நாம் 2 விதமான காரியங்களை பார்க்கலாம். ஒன்று, நம்மை குறித்து யாராவது புகழ்வார்கள் என்று சொன்னால் அதர் நமக்கு இனிப்பாக தோன்றும். இன்னொன்று, யாராவது ஒருவர் நம்மை குற்றம் சாட்டுவார்கள் என்று சொன்னால் அது நம் மனதிற்கு கசப்பாக தோன்றும். ஆகவே அந்த கசப்பான வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டால், வாங்கி கொள்ளுதல் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உள்ளது, ஏற்றுக்கொள்ளுதல். யாராவது ஒருவர் ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுக்காங்கன்னா அந்த குழந்தை வாங்கவில்லை என்று சொன்னால் வாங்கிக்கொள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி அர்த்தம். அப்படியாக அவர் கசப்புகளை, அந்த சிலுவையின் பாடுகளின் மத்தியிலும் அவரை குறித்ததான குற்றச்சாட்டுகள், இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாது அவர்களை அநேகர் காரி துப்பி என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட கசப்புகளை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் அந்த கசப்பு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் யாராவது நம்மை குறித்து சொல்லும் பொழுதோ, நம்மை குறித்து தூற்றும் பொழுதோ, குற்றம் சாட்டும் பொழுதோ, நாம் அந்த கசப்புகளை ஏற்றுக்கொண்டு நாம் இயேசு எல்லாம் முடிந்ததில் என்று சொன்ன பிறகும் அவர் ஜீவனோடு கூட எழுந்தார். அப்படியாக நாமும் நம் கசப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாக அதை வாங்கி கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டுமல்லாது முடிந்தது என்று சொல்லி எதை பார்க்கிறோம்? எதையெல்லாம் முடித்தார் என்று பார்ப்போம். அவர் பாவங்களை நமக்காய், நம்முடைய பாவங்களை முடித்தார். சிலுவையிலே நம்முடைய பாவங்களை முடித்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது நம்முடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கடைசி சொட்டு ரத்தம், அந்த உடலிலே கடைசி சொட்டு ரத்தம் வெளியேறும் பொழுது முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் ஒரு பாட்டிலே தண்ணீர் வைத்து அதன் அடிப்பகுதியிலே ஒரு துவாரம் இட்டு கடைசி சொட்டு வெளியும் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த பாத்திரம், இந்த பாட்டில் என்ன செஞ்சது? காலியாகிவிட்டது. காலியாகிவிட்டு வெறுமை என்பது முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்த கடைசி சொட்டு ரத்தம் யாருக்காக? அந்த கடைசி சொட்டு ரத்தம் எனக்காகவும் உங்களுக்காகவும் மாத்திரமே. அது மட்டுமல்லாது ஏன் அவர் கைகளிலும் 2 ஆணிகள் இருக்கிறது, தலையிலே முள் இருக்கிறது, கால்களிலே ஆணி கடாவப்பட்டிருக்கிறது, விலாவிலே ஈட்டினால் குத்தப்பட்டு இருக்கிறார். தலையிலே முற்கிரீடம் சூடும் பொழுது அங்கு தலையில் இருந்த ரத்தம், நம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் முதலாவது தலையின் மேலாக வெளியே வந்திருக்கிறது. அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் கரங்களின் மூலமாக அடிக்கப்பட்ட ஆணிகள் மூலமாக ரத்தம் வெளியே வந்தது. அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் கால்களிலும் கடாவப்பட்ட ஆணியின் மூலமாக அந்த கடைசி சொட்டு ரத்தம் ட்ரெயின் ஆகிறதுக்கு அந்த கால்களில் வழியாக கடைசி சொட்டு ரத்தம் வெளியே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது சில வசனங்களை நான் எடுத்துக்காட்டாக நான் கூட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் முடிவு எதனால் வந்தது? அது ஆண்டவருடைய தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய
இந்த உலகத்தில் அவர் வந்து அவர் செய்து முடித்த எல்லா காரியங்களையும் முடித்து மீண்டுமாய் அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஆகவே முடிந்தது என்று சொன்னால் முடிவிலே தான் ஒரு தொடக்கம் உண்டு. ஏனென்று சொன்னால் ஒரு போட்டியோ இல்லை ஒரு தேர்வோ இருக்குது என்று சொன்னால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு வெளியாகுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்று வெற்றி அல்லது இன்னொன்று என்ன சொல்லுது? தோல்வி. முதலாவது நாம் தோல்வி பெறும் பொழுது அடுத்த ஒரு வெற்றி நமக்கு பிறக்க இருக்குதா இருக்குது. நான் உதாரணமாக எடுத்துக்கூற விரும்புகிறேன். எது முடிந்தது, முடிந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 18வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்ப்போம். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அப்படி என்று பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டது. இனிமேல் எதுவும் நடக்கப் போவது கிடையாது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் பிறகாக வருகிற வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேவன் என்ன செய்தார்? அந்த முடிந்து போன நிலையிலும் ஈசாக்கை என்ன செய்தார்? ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கை கொடுத்ததன் மூலமாக மீண்டும் அங்கே பார்க்கிறோம், ஈசாக்கை ஆண்டவர் பலியிடுவதற்கு ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க பார்க்கிறார். அப்பொழுது அந்த ஆபிரகாம் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது பார்க்கும் பொழுது அங்கே தேவன் ஆபிரகாமை உன் பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதே என்று சொல்லி என்ன செய்கிறாரு? அந்த முடிவிற்கு ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஏனென்று சொன்னால் ஒருவேளை அந்த ஈசாக்கை பலியிட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே ஆபிரகாமின் நம்ம பாடும்பொழுது கூட பார்த்தோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் வந்தது என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் அங்கே தடைப்பட்டு இருக்கும். ஆனால் அங்கு ஒரு ஈசாக்கை பலியிடுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் பலியிடுவதற்காக காண்பித்து தருகிறார். அங்கே பலியிடுகிறப்பது ஒரு ஆட்டுக்குட்டி. அதே போலதான் நமக்காக பலியிடப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏனென்று சொன்னால் தேவன் இயேசுவை எழுப்பவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு யாருக்குமே என்ன செஞ்சிருக்காது? இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு முடிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாது ஒருவேளை அவர் ஜீவனோடு இந்த உலகத்திலே மரிக்காமல் உயிர்த்தே இருந்து இன்னும் இருப்பார் என்று சொன்னால் எல்லாரும் காணக்கூடிய வகையிலே என்ன செய்ய முடியாது? அவர் எங்கும் உலாவுகிற ஒரு காரியம் என்ற உடல் சரி இருக்கும் பொழுது ஒரு நாட்டிற்கோ ஒரு இடத்திற்கோ சென்று பார்க்கும் பொழுது அனைவரும் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் அந்த முடிந்தது என்று சொன்ன காரணத்தில் அவர் எழுந்ததனால் இன்று நம்மோடு கூட உலாவுகிற தேவனாய், நம்மோடு கூட பேசுகிற தேவனாய், ஒருவேளை அவர் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருந்திருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நானோ நீங்களோ முகமுகமாய் பார்த்திருக்க முடியாது. அந்த முடிவிற்கு ஒரு தொடக்கத்தை தந்தவரும் இன்றும் உலாவி கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாது பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு இருந்த பாடுகளுக்கு அந்த முடிவின் காரணமாக ஒரு சமாதானத்தை, நித்திய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இன்னொன்று நான் அந்த இடத்துல என்னை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோசேப்பு அவருடைய சகோதரர்களால் குழியிலே போடப்பட்ட பொழுது அவன் நினைத்திருக்கலாம் எல்லாம் முடிந்தது, இனிமேல் நான் குழியிலே போடப்பட்டு விட்டேன், நான் மரித்து விடுவேன். ஏனென்று சொன்னால் குழி என்று சொன்னால் காடுகளிலே தனிமையாக போடப்படும் பொழுது பசியினால், பட்டினியினால், தாகத்தினால் அவன் மரித்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே முடிந்ததென்று யோசித்த நிலைமையில் கூட தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கப்படுகிறது. அவர் அடுத்த அதிகாரத்தில் பார்ப்போம்னா தேவன் யோசேப்போடு இருந்தார். அப்படியாக அவர் இருந்ததினால் அவர் என்ன செஞ்சார்? அநேகருக்கு அந்த யோசேப்பு போஷிக்கிறதற்கு ஞானத்தோடு கூட தேவன் அவனை பயன்படுத்தினார். அப்படியாகத்தான் அந்த குழியில் இருந்து தேவன் அவனோடு கூட யோசேப்போடு கூட இருந்ததினால் அங்கு வெளியே எடுக்கப்பட்டு வருகிற பஞ்சங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் ஜனங்களை போஷிக்கத்தக்கதாய், ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கத்தக்கதாய் தேவன் வைத்தார். அதே போலதான் அந்த ஆண்டவர் முடிந்தது என்று சொன்ன பிறகும் அவர் அந்த கல்லறையிலே, அதுவும் நம்ம மனிதர் சாதாரண மனிதர்கள் மதிப்பார் என்று சொன்னால் குழி தோண்டப்பட்டு அடக்கம் பண்ணப்படுவார்கள். ஆனால் நம்முடைய இயேசுவை ஒரு
குகையிலே வைத்தார்கள். எப்படி அந்த குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தேவன் எடுத்தாரோ அதே போல நம்முடைய இயேசுவை தேவன் அவரோடு கூட இருந்ததினால் அவரையும் அந்த 3 நாட்களுக்கு அப்புறமாக உயிரோடு கூட ஜீவனோடு கூட எழுப்பினதன் காரணமாக இன்று நாம் அனைவரும் தேவனை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம், தேவனோடு கூட உறவாடுகிறோம். ஆகவே முடிவு ஒன்று வருகிறது என்று சொன்னால், ஒரு துக்கம் வருகிறது என்று சொன்னால் அதே நிரந்தரம் அல்ல. நம்முடைய தேவன் அந்த முடிந்த இடத்துல ஒரு தொடக்கத்தை தொடங்குகிறவராய் இருக்கிறார். நான் கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படியாக ஒரு முடிந்தது என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது நாங்கள் நிறைய டாக்டர்கிட்ட போனோம். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்லை கருமுட்டை உருவாகுவதில் பிரச்சனை இருக்கிறது, இனிமேல் இது ஒன்றுமே ஆகாது, அவ்வளோதான் முடிஞ்சது என்று சொன்னார்கள். இருந்தாலும் உங்களுடைய மன திருப்திக்கு உங்களுடைய மனசை நீங்கள் தேற்றிக்கொள்வதற்காக வேண்டுமென்றால் நீங்கள் ஏதாவது நான் எழுதி தருகிற வார்த்தையை வேணால் சாப்பிடலாம், அதுதான் உங்களுக்கு, ஆனால் குழந்தை பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது, முடிந்தது என்று சொன்னார்கள். உடனே நானும் என் மனைவியும் எங்களுடைய வீட்டிற்கு வந்து என்ற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்தோம். ஆண்டவருடைய சித்தம் எது அதுவே நிறைவேறட்டும். முடிவு இது அல்ல, இந்த முடிவு அல்ல, இந்த முடிவுக்கு தொடக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்வோம், இந்த மாத்திரைகளெல்லாம் இன்றும் நாங்கள் சாட்சியாக எங்களுடைய பீரோவில் அந்த மாத்திரைகளை வைத்திருக்கிறோம். என்னென்று சொன்னால் நாளைய தினத்திலே யாருக்காவது நான் ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சாட்சி வேண்டும் என்று சொல்லி அதை அப்படியாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்பொழுது அந்த மாத்திரையெல்லாம் வைத்துவிட்டு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவர் தொடங்கினதை முடித்ததை தொடங்குகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் இனிமேல் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்லி அப்படியே ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு கண்ணீரோடு ஜெபித்தோம். அந்த மாதத்திலே எது முடியாது என்று சொன்னார்களோ, எங்கு கருமுட்டை உருவாகாது என்று சொன்னார்களோ, எந்த இடத்துல முடிந்து விட்டது என்று சொன்னார்களோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் ஒரு பெரிய தொடக்கத்தை தொடங்கினார். இன்று 2 குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் முடிந்தது என்று தொடங்கி வைத்து இன்று சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஆகவே முடிவு அது அல்ல, தொடங்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம், அவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னிக்கவும், நான் கொஞ்சம் அதிகமாக நேரம் எடுத்துட்டேன். தேங்க்யூ பாஸ்டர். थैंक यू सो मच ब्रदर। परमेश्वर के इस आखिरी 6ठे वचन में उन्होंने बोला ये सब कुछ समाप्त हुआ करके, जो हमारे जीवनों में आशा, उम्मीद और छुटकारा या परमेश्वर के राज्य में जाने के लिए हमारे लिए रास्ता नहीं था, हमारे लिए समाप्त हो चुका था। भाई ने यही कहा कि यीशु मसीह के क्रूस के द्वारा उन्होंने समाप्त करके हम लोगों के लिए एक नया रास्ता और उद्धार लेकर आए हैं। हम इस क्रूस के अंतिम 7वें वचन की ओर बढ़ने जा रहे हैं। हमारे बीच में बहन मनीषा हैं जो आकर इस वचन को हमारे साथ बांटेंगे, जहां यीशु मसीह ने कहा कि पिता मैं तेरे हाथों में अपनी आत्मा सौंपता हूँ, उसके बाद उसने अपने प्राण छोड़ दिए। हम ताली बजाकर उनका स्वागत करें कि वो आकर परमेश्वर के इन वचनों को बांटने में हमारी सहायता करें। हालेलुया, जय मसीह की आप सबको। परमेश्वर बहुत भला है जिसने आज का दिन हम सबको दिखाया। हम परमेश्वर का धन्यवाद करते हैं आज के दिन के लिए। और बहुत अच्छी और बहुत सुंदर बात परमेश्वर ने हम सबको सिखाई। यीशु मसीह अपने प्राण को त्यागते उस लहू लुहान में होते हुए भी यीशु मसीह ने हमें बहुत प्यारी और सुंदर बात को सिखाया। हालेलुया, हम परमेश्वर का धन्यवाद करते हैं सुंदर वचन के लिए। लुका 23 का 46 वचन। और यीशु ने बड़े शब्द से पुकार के कहा, हे पिता मैं अपनी आत्मा तेरे हाथों में सौंपता हूँ, और यह कहकर प्राण छोड़ दिए। यीशु मसीह अपने प्राण को त्यागते भी उस लहू लुहान में होते हुए भी, और बिल्कुल यीशु मसीह के शरीर में उस वक्त जान भी नहीं थी, जिस दर्द और तकलीफ़ से वो गुज़र रहे थे। और बहुत
दर्द में थे वो, लेकिन उन्होंने उस तकलीफ़ में होकर भी अपने पिता से प्रार्थना करना नहीं छोड़ा। यीशु मसीह ने हमें लास्ट टाइम भी जाते जाते समय भी हमें एक बहुत अच्छी बात सिखाई कि हमें प्रार्थना में बने रहना चाहिए। उस प्रार्थना के द्वारा ही यीशु मसीह ने वो सामर्थ्य को प्राप्त करा। जिस प्रकार यीशु मसीह ने गतसनी में कुछ समय पहले ही, शायद 2-3 घंटे ही होंगे, जो यीशु मसीह ने गतसनी में जाकर प्रार्थना करा था पिता से कि हे पिता, हो सके तो ये कटोरा मेरे सामने से टल जाए, लेकिन फिर भी मेरी नहीं तेरी इच्छा पूरी होने पाए। लेकिन वो परमेश्वर ने उनको वो सामर्थ दिया था क्योंकि उस वक्त वो एक स्वर्गदूत आया था जो यीशु मसीह को सामर्थ देकर गया था। परमेश्वर ने वो सामर्थ को उंडेला था। अगर यीशु मसीह अगर आम मनुष्य होता तो बहुत चीखता चिल्लाता, वो अपने आप को बचाने की कोशिश करता, लेकिन वो लोगों को दिखता था कि वो आम है, लेकिन जो उसके अंदर सामर्थ थी वो परमेश्वर की दी हुई थी, क्योंकि वो एक परमेश्वर का लौता पुत्र था। हम परमेश्वर का धन्यवाद करते हैं कि परमेश्वर ने हमारे लिए यीशु मसीह को इस जगत में भेजा। आज हमारे लिए बहुत अच्छा दिन है कि हमारे लिए जो कोई माफ़ी नहीं थी, जिस जगह पर हमें खड़ा होना था, जो सज़ा हमें थी, जो हमारे हाथों पर कीलें ठुकनी थी और हमारे सिर पर कांटों का ताज होना था, वो यीशु मसीह ने हालेलुया हमारी जगह अपने आप को रख कर दिया। क्योंकि यीशु मसीह हमसे बहुत प्यार करता है। हमारे लिए कहीं भी संसार में कहीं भी माफ़ी नहीं है। कोई भी हमें कितनी भी हम गलती करते, लेकिन हमें कोई माफ़ी नहीं देता। लेकिन यीशु मसीह ने हमारे लिए, हमारे गुनाहों के लिए, हमारे पापों के लिए उस कलवरी क्रूस पर चढ़ा। यीशु मसीह ने अपने पिता से प्रार्थना करी और सामर्थ को प्राप्त कर कर उस कलवरी क्रूस पर खड़े होने के लिए, उस सामर्थ को प्राप्त कर कर वो आगे बढ़ता चला गया। और जाते जाते हमें एक अच्छी बात सिखा गया कि प्रार्थना में लगे रहो। हालेलुया। क्योंकि यीशु मसीह के चेले थे, वो भी एक पल को ऐसे हो गए थे कि वो प्रार्थना नहीं कर रहे थे। यीशु मसीह ने कहा कि तुम 1 घंटे नहीं प्रार्थना कर पा रहे हो। यीशु मसीह जाते जाते भी बोल कर गया कि प्रार्थना करते रहो कि हम परीक्षा में ना पड़े। यीशु मसीह एक चेतावनी देकर भी उन्हें देकर गया कि लगातार प्रार्थना में बने रहो, क्योंकि प्रार्थना से ही ये मसीह जीवन जीता जा सकता है। हालेलुया। इस मसीह जीवन में अगर प्रार्थना नहीं है तो हम कुछ भी नहीं, हम बिल्कुल शून्य हैं। इस प्रार्थना के द्वारा ही हम इस मसीह जीवन को पूरी रीति से पार कर कर हम जा सकते हैं। तो परमेश्वर का धन्यवाद करते, यीशु मसीह का धन्यवाद करते हम कि यीशु मसीह ने हमें जाते जाते भी बहुत अच्छी और बड़ी प्यारी और सुंदर बात सिखा के गया है कि हमें लगातार प्रार्थना में बने रहना चाहिए। हालेलुया। यीशु मसीह के सामने बहुत सारे लोग थे, बहुत सारे सैनिक खड़े हुए थे। वो सोच रहे थे कि बस ये आम आदमी है। जब वो पर्दा फटा, जब वो दीवारें फट चुकी थी पूरी तरीके से, तब वो जाने थे कि वो यीशु मसीह का, जब वो परमेश्वर का पुत्र है, तब उन्होंने कहा था कि ये व्यक्ति धर्मी है। हालेलुया। तब वो जाने थे कि ये सचमुच परमेश्वर का प्रिय पुत्र है। हालेलुया। क्योंकि यीशु मसीह अनेक चमत्कार करे, अनेक उन्होंने चंगाइयाँ दी, दुष्ट आत्मा को निकाला, लेकिन तब भी लोगों ने विश्वास नहीं करा था। जब आखिरी समय आ गया था प्राण त्यागने का, तब यीशु मसीह ने जब प्राण को त्यागा और अपने आत्मा को पिता के हाथ में सौंप दिया था। हालेलुया। तब लोगों ने विश्वास करा कि सचमुच ये परमेश्वर का पुत्र है। उस वक्त लोग बिल्कुल हैरान हो गए थे। तब उनका हृदय बदल चुका था, क्योंकि वो जान गए थे कि ये सचमुच परमेश्वर का पुत्र है। हालेलुया। वो सामर्थ यीशु मसीह ने अपने पिता से प्रदान करी, क्योंकि यीशु मसीह अकेले में जाकर पूरी रात बैठकर प्रार्थना करते थे, पहाड़ों पर जाकर प्रार्थना करते थे। और यही यीशु मसीह ने शुरू से लेकर अंत तक उन्हें सिखाते आया है कि लगातार प्रार्थना में बने रहो, क्योंकि ये मसीह जीवन बिना प्रार्थना के कुछ भी नहीं है। हमें प्रार्थना में बने रहकर हालेलुया आगे बढ़ते चले जाना है। हालेलुया। यीशु मसीह का हम धन्यवाद करते हैं। हालेलुया। आइए हम सब 2 मिनट प्रार्थना करें। पिता परमेश्वर, हम आपका धन्यवाद करते हैं राजा इस सुंदर समय के लिए। हालेलुया। प्रभु जी, आपके बलिदानों के लिए पिता परमेश्वर हम आपका धन्यवाद करते हैं। प्रभु जी यीशु मसीह, हम आपके लहू के लिए धन्यवाद करते हैं मेरे राजा। प्रभु जी, जिस क्रूस पर प्रभु जी हमें खड़ा होना था, प्रभु जी आपने हमारे उस नाम को मिटा दिया। प्रभु जी हम आपका धन्यवाद करते हैं मेरे राजा। प्रभु जी उस लहू के लिए धन्यवाद करते, आपके उस 39 कोड़ों के लिए धन्यवाद करते हैं मेरे राजा, जो आपने हमारे लिए, हमारी बीमारियों के लिए खाए। प्रभु जी आज जो हम चंगे बैठे हैं परमेश्वर तेरी उपस्थिति में, तेरे बेटे के लहू खाने से बैठे हैं मेरे राजा। हालेलुया। यीशु मसीह हम आपका धन्यवाद करते कि आपने हमारे लिए वो कोड़े खाए, अपने सर पर वो कांटों का ताज पहना कि हम अनेक डिप्रेशन से, चिंताओं से दूर होने पाए मेरे राजा। प्रभु हम आपका धन्यवाद करते आज के सुंदर और बहुमूल्य दिन के लिए। आपने हमें माफ़ किया, हमारे पापों को क्षमा किया। प्रभु हम आपका धन्यवाद करते हैं मेरे राजा। थैंक यू जीसस, थैंक यू फादर।
सारा आदर महिमा प्रभु आपको देते हुए यीशु के नाम से प्रार्थना मांगते हैं, सुन और कबूल कर प्यारे पिता, आमीन। आइए हम तालियां बजाकर परमेश्वर के नाम की महिमा करें इन सातों वचनों के लिए। ஆமென். ஆமென். நல்ல சுருக்கமான ஒரு செய்தியை கொடுத்தாங்க எல்லாமே. सब लोगों ने बहुत ही छोटे शब्दों में इन वचनों को उन्होंने அங்க இங்க बताया। சுத்திட்டு இல்லாம நேரடியாக வசனத்தை பேசினவங்க यहाँ वहाँ घूमते हुए नहीं, लेकिन उन्हीं वचनों को जो उनको दिए गए थे சபை उन पे சார்பாக बताया। உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். और कलीसिया की ओर से आप सभी का हम धन्यवाद करते அதை விட हैं। சுருக்கமா பாஸ்டர் மார்ஷல் ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்தியில. और उससे भी छोटे शब्दों में मैंने आप लोगों को पहले ही अनुवाद कर दिया। ஜெபம் பண்ணலாம் அதனால. आइए इसलिए हम प्रार्थना करें। நல்ல தகப்பனே இந்த 7 வார்த்தைகளுக்காக நன்றி. धन्य पिता, इन 7 शब्दों के लिए உங்களுடைய धन्यवाद। பிள்ளைகள் மூலமாய் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் நினைவுபடுத்தினீர். और आपके संतानों के द्वारा इस सुबह आपने हमें ये जताया है। நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கும்படியாய் கற்றுத்தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். हम हर एक को क्षमा करने के लिए हमें जो सिखाया इसके लिए धन्यवाद। ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இந்த 3 ஸ்டெப்பை எங்களுக்கு போதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி उद्धार ஆண்டவரே. के लिए जो 3 कदमों को सिखाया इसके लिए தாய் धन्यवाद। பிள்ளைக்கான உறவை கத்த நினைவுபடுத்தி ஆசீர்வதித்தீர். माँ और बच्चे के बीच के जो इस रिश्ते को तूने सिखाया इसके लिए धन्यवाद। எங்களுக்காக நீர் கைவிடப்பட்டீர், ஆனாலும் நீர் சேர்த்து கொள்ளப்பட்டீர், அதற்காக உமக்கு நன்றி. मेरे कारण तू छुड़ाया गया, लेकिन फिर भी अपने द्वारा तूने मुझे எங்களை स्वीकारा है। இணைக்கும்படியாக நீர் ஆண்டவரை கைவிடப்பட்டீர். और हमें संगति में मिलाने के लिए आप छुड़ाए गए। தாகமான சூழ்நிலையில கூட प्यासी परिस्थिति में भी பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி எங்களை மீட்டு கொண்ட पिता की நன்றி. इच्छा को पूरा करके तूने हमें छुड़ाया है। நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. धन्यवाद से हम புதிய तेरी स्तुति ஆரம்பத்தை करते கொடுக்கும்படியா நீர் हैं। எல்லாவற்றையும் नई கல்வாரியில் शुरुआत முடித்தீர். को देने के लिए அதற்காக कलवरी में உமக்கு सब कुछ ஸ்தோத்திரம் तूने ஆண்டவரே. समाप्त किया, इसलिए धन्यवाद करते எல்லாவற்றுக்கும் हैं। மேலாக உடைய ஆவியை ஒப்பு கொடுத்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். और सबसे बढ़कर अपनी आत्मा हमें देकर हमें प्रार्थना நாங்களும் करना எங்களை सिखाया। அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. हम भी अपने आप को இயேசுவின் अर्पण நாமத்தில் करते பிதாவே, हैं, ஆமென். यीशु मसीह के नाम से पिता। இந்த காலை